அஸ்ஸலாமு அலைக்கும். நோன்பை விடுவதன் தீமை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வந்து அறிவிக்கிறாங்க, எவர் ரமலான் மாதத்தில் மார்க்க சம்பந்தமாக எந்த காரணமின்றி நோயின்றி வேண்டுமென்றே ஒரு நாள் நோன்பை விட்டு விடுகிறாரோ அவர் ஆயுள் முழுவதும் நோன்பு இருந்தாலும் அதற்கு பகரமாக அதனை கலா செய்வதாக முடியாது, செய்தவராக ஆகவே முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிருக்காங்க. நூல் மிஷ்காத். உஹகாக்களிடம் மார்க்க சட்ட வல்லுநரிடம் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கவில்லைனா ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு நோன்பு கலா செய்தால் நிறைவேறிவிடும் என்பதுதான். ஆனால் நோன்பு வைத்து அதனை முறித்திருந்தால் ஒரு நோன்புக்கு பகரமாக கஃபாரா எனும் குற்ற பரிகாரம் 2 மாதங்களுக்கு தொடர்ந்து நோன்பு வைத்தால் அவருடைய பொறுப்பிலிருந்து கடமை நீங்கிடும். எனினும் புனித ரமலான் மாதத்தில் கிடைக்கின்ற அந்த அளவு பரக்கத்தும் சிறப்பும் கிடைக்க பெற முடியாது என்று ஹதீஸின் கருத்தும் இதுதான். அதுவும் விடப்பட்ட நோன்பை கலா செய்தவருக்கு இந்த நிலை என்றால் அல்லாஹ் பாதுகாத்தவர்கள் தவிர இக்காலத்தில் பாவம் புரிகின்ற சில மனிதர்களைப் போல் அறவே நோன்பு வைக்கவில்லையானால் அவர்களின் வழிகேட்டை நாம் என்னென்னு சொல்வது அப்படின்னு சொல்லி ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. நோன்பாகிறது இஸ்லாத்தின் கடமைகளில் ஒன்றாக இருக்குது. 5 செயல்களின் மீது அமைக்கப்பட்ட இஸ்லாத்தின் கட்டிடம் போன்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருக்காங்க. எல்லாவற்றிலும் முதன்மையாக தௌஹீத் ரிசாலத் என்னும் ஏகத்துவத்தையும் தூதுவத்தையும் ஏற்றுக்கொள்வதாகும். அதன் பின் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு எனும் 5 இந்த 4 நோன்பும் மொத்தம் 5 பிரபலமான கடமைகளாக இருக்குது. நமக்கு எத்தனையோ பேர் மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட கணக்கில் முஸ்லீம் என்பதாக கணிக்கப்படுறாங்க. ஆனால் மேற்கூறப்பட்ட 5 விஷயங்களில் ஒன்றை கூட செய்பவர்களாக இல்லை அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இவர்கள் அல்லாஹ்வின் பட்டியலில் முஸ்லீம்கள் என கணக்கிடப்பட மாட்டாங்க. எனவே நம்ம கவனத்தோடு நமக்கு சக்தி இருக்கும்போதே நோன்பு பிடித்து நன்மைகளை அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அந்த 5 கடமைகளை நம்ம நிறைவேற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்ம நேருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.